ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி குக்கும்பரை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படின்னு சொல்லிட்டுன்னு பண்ணுறது அதை உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான ரெமடி வந்து குக்கும்பரு நல்லா எல்ஸாக இருக்கிறது எடுத்துக்கணும். ரொம்ப முத்தலாக இருக்கிறது வேண்டாம். இந்த சைடில் இருக்கிறது மட்டும் 2 தடவை கட் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த ரொம்ப எல்ஸாக இருந்தால் அந்த பால் வரும், அந்த பிஞ்சி பால் மாதிரி. அதனால் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் விட்டுட்டு இந்த மாதிரி இதில் தேவையான அளவுக்கு இவ்வளோ பெரிய பீஸ் கூட வேண்டாம். ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த கிரேட்டரில் சீவிட்டு வேறு ஜூஸ் மட்டும் எடுத்து ஃபேஸ் பேக் போட போகிறோம். இல்லை உங்களுக்கு பீஸ் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில், அதாவது மிக்சியில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம், ஜார் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து முல்தானி மிட்டி, தேவையான அளவுக்கு முல்தானி மிட்டி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நல்லா தயிர் கெட்டியாக இருக்கணும், தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இது 3 பொருளை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பண்ணுறோன்னாக்கா நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு, பிரைட்டிங் பண்ணி கொடுக்கும் சூப்பராக. இது வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா பிரைட்டிங் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அது இல்லாமல் உங்களுக்கு வீக்லி 2 டைம்ஸில் 3 டைம்ஸ் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா குக்கும்பரில் அந்த ஜூஸை எடுத்துகிட்டு கிரேட்டரில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டரில், இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் நல்லா சீவை எடுத்திங்கன்னா அதில் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது க்ளீனாக வரும். அப்புறமா அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்து தேவையான அளவுக்கு முல்தானி மிட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தயிர், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் தயிர். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்துக்கு நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் விட்டு நீங்கள் கழுவி பாருங்களேன். அதாவது நான் வீக்லி 2 டைம்ஸ் தான் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் தான் நீங்கள் 3 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டைமில் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னா கூட கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணுறது, இந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து நான் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிரேட்டரில் இது நல்லா சீவி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் தான் தேவை. ஏன்னா இந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் பண்ணோம்னா நல்லா ஜூஸ் கிடைக்கும். பாருங்கள், இவ்வளோ பெரிய பீஸில் நான் இந்த அளவுக்கு பீஸும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இவ்வளோ வந்து இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதில் இருக்கிற ஜூஸ், இதில் வந்துட்டு நம்ம இந்த ஜூஸ் எடுக்கும் போது நம்ம கையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் எடுத்து. ஆனால் இந்த ஃபேஸ் க்ரீம் எல்லாம் பண்ணும்போது நம்ம கையை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இதில் தேவையான அளவுக்கு தான் நீங்கள் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 2 நாள் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டா கூட ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சு ஒரு 2 நாளைக்கு கூட இந்த பேக் போட்டுக்கலாம். அதுக்காக 3 நாள் 4 நாள்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது அந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணோம்னா. இப்போ க்ரீம் கூட 1 வாரம் இல்லை 15 நாள் 2 வாரம் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சக்கை வந்து தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா இந்த சின்ன சின்ன பீஸ் இந்த மாதிரி மிக்ஸி ஜார், நம்ம ஜார் யூஸ் பண்ணுறத வேண்டாம். எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுது. நல்லா குட்டி குட்டி இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்க கிரேட்டரில் பண்ணோம்னா இந்த அளவுக்கு நல்லா ஜூஸ் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ எடுத்தேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தயிர், நான் நல்லா கெட்டியான தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது உங்கள் கழுத்து முகம்லாம் போடுறீங்கன்னாக்கா நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும், கரெக்டாக வரும். நான் இப்படி தான் எடுத்துக்கிறேன். நான் முகமும் கழுத்தை யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து முல்தானி மிட்டி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா பேக் வந்து நம்ம போடும்போது கரெக்டாக அந்த பேக் மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி இருந்தாலும் நம்ம முகத்தில் பேக் போட்ட மாதிரி இருக்காது. அதுக்கு அது தகுந்த அளவுக்கு, இல்லை கொஞ்சம் ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் 1 டீஸ்பூன் எடுத்து இன்னும் கொஞ்சம் கூட முல்தானி மிட்டி சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி ஃபஸ்ட்டு இது சேர்த்து பார்க்கணும். மிக்ஸ் பண்ணி பார்த்த பிறகு கரெக்டாக நம்மளுக்கு ஃபேஸ் பேக் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது முகத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் குக்கும்பர் ஜூஸ் எடுத்துக்கினேன். அது இல்லாமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி. அதாவது ஸ்பூன் வந்து கரெக்டாக கொஞ்சம் பெரிய இதுவாக இருக்கணும். ஸ்பூனு ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது பாருங்கள், இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கு. இந்த 2 டீஸ்பூனு 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ இது நம்ம பேக்குக்கு முகத்துக்கு போடுறதுக்கு நீங்கள் முகம் கழுத்து எல்லாமே சேர்த்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியே இருக்கக்கூடாது. இது தான் கரெக்டான இது. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்துக்கு ஒரு 15 நிமிஷம் இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஸ்கின் இருந்தால் கூட ஆயில் ஸ்கின் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் இந்த குக்கும்பரும் அடுத்து வந்து தயிர், முல்தானி மிட்டி இதை சேர்த்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டிங் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது லேடிஸ் தான் யூஸ் பண்ணலாம், ஜென்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அது இல்லாமல் இந்த மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ இந்த குக்கும்பரில் போடுறது ஏன்னா இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த கண் எரிச்சல் அது மாதிரி உங்களுக்கு கண் எரிச்சல் பேக் போட்டு ஒரு 2 பீஸு பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் பீஸு கட் பண்ணிவிட்டு மெலிசாக இதிலே நீங்கள் 2 பீஸ் கட் பண்ணலாம். இந்த தோல் பார்த்திங்கன்னா எவ்வளோ மோட்டால் இருக்குது. இதில் 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த பேக் போட்டு உங்கள் கண்ணுக்கு 2 சைடும் கண்ணில் வச்சுக்கின்னு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எந்த ஒரு இது இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு அந்த கண்ணுடைய எரிச்சல் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு முக எரிச்சல் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லா ஒரு கிளியர் பண்ணி நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இது சம்மர் சீசனுக்கெல்லாம் இந்த வெயில் டைமில் ரொம்ப இதுவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியே போயிட்டு வந்தாலும் இந்த வெயில் முகம் எரிச்சல் அதுமாதிரி பிம்பிள்ஸு இருக்கிறவங்களுக்கு வெயிலில் போயிட்டு வந்தாலும் ரொம்ப எரிச்சல் கொடுக்கும். அப்படி ஒரு மாதிரி மிளகாத்தூளை அரைச்சி தடவுன மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி குக்கும்பர்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா நான் ஆல்ரெடி டோனர் எப்படின்னு சொல்லிட்டுன்னு இது பண்ணியிருக்கிறேன் குக்கும்பரில். அந்த மாதிரி கூட ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி சில்லுன்னா கூலிங்காக இருக்கும் உங்கள் முகமே நல்லா. ஏன்னா அந்த எரிச்சல்லாம் அடங்கும். இந்த மாதிரி சம்மர் சீசனில் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீமு டோனர்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அதிகமாக இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி ரொம்ப கோல்டு பொருளாக ரொம்ப தேவைப்படும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்கின்னும் நல்லா வச்சுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னும் நல்லா இருக்கும், நம்ம ஃபுல் பாடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.